உன் எல்லா கூட்டத்தையும் ஆயத்தப்படுத்து, நீ அவர்களுக்கு காவலாளனாய் இரு. இந்த இடத்துல நீ ஆயத்தப்படு, உன்னுடனே கூடின உன் எல்லா கூட்டத்தையும் ஆயத்தப்படுத்து, நீ அவர்களுக்கு காவலாளனாய் இரு. முதல்ல ஆண்டவர் இந்த இடத்துல என்ன சொல்றாரு அப்படின்னா, முதலில் நம்ம ஆயத்தப்பட வேண்டும். நம்ம ஆயத்தத்திலே குறைவுள்ளவர்களாக இருந்தோமானால் இந்த நாளிலே நாம் இந்த 2023வது இந்த ஆண்டுல நம்ம என்னெல்லாம் நம்மகிட்ட குறைகள் இருந்தது, நம்ம எதிலெல்லாம் எந்த ஆயத்தத்தெல்லாம் நம்ம குறைவுள்ளவர்களாக இருந்தோம், அதெல்லாம் நம்ம இந்த நேரத்தில் நம்ம நினைத்து பார்த்து இந்த வருகிற ஆண்டுல நம்ம எந்த விஷயத்திலெல்லாம் நம்ம ஆயத்தப்படணும், நம்ம காரியங்கள்ல என்னென்ன காரியங்கள்ல தேவனுக்கு பிரியமாய் நம்ம நடக்கணும், நம்ம எப்படி நம்மளை நாமே ஆயத்தப்படுத்திக் கொள்ளணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஏன்னா இன்றைய சூழ்நிலையில பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கிறிஸ்தவ குடும்பங்களா இருக்கட்டும், கிறிஸ்தவர்களா இருக்கட்டும், நமக்காகவே ஜெபிக்க வேண்டிய சூழ்நிலையாயிருச்சு. ஊழிய காரியங்களுக்காக, கிறிஸ்தவ குடும்பங்களுக்காக, கிறிஸ்தவ குடும்பங்களின் சமாதானத்திற்காக இப்படியா நம்ம ஜெபித்துக் கொண்டு இருக்கிறோம். ஆனா என்ன போட்டிருக்கு அப்படின்னா, உன்னுடனே கூடின உன் எல்லா கூட்டத்தையும் ஆயத்தப்படுத்து. அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்ம இயேசுவை அறியாத அந்த கூட்டங்களை அந்த பரலோகத்துக்கு நேரா நம்ம அவங்கள ஆயத்தப்படுத்தணும். நம்ம நமக்காகவே ஜெபித்துக் கொண்டு இருக்கிறோம். எப்ப நம்ம பிறருக்காக ஜெபிக்க போறோம், அதை நம்ம இந்த நேரத்துல நம்ம பார்க்கணும். ஒரு சில காரியங்களை நம்ம அந்த வேதத்திலிருந்து நம்ம பார்ப்போம். நம்ம பேதுரு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அப்போஸ்தலர்கள் எல்லாரையுமே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அந்த 40 நாள் அந்த இயேசு கிறிஸ்து பாடுபட்ட பிறகு அந்த 40 நாள் அளவும் அவங்க அப்போஸ்தலர்களுக்கு தரிசனமாகி அவங்க கூடவே இருந்து அவர்களை என்ன சொன்னாரு அப்படின்னா, அந்த அப்போஸ்தல நடவடிக்கைகள் 5வது அதிகாரத்துல, ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். நம்ம தேவ சமூகத்துல எவ்வளவு நேரம் நம்ம காத்திருக்கிறோம் அதை பார்க்கணும். தேவ சமூகத்துல நம்ம எவ்வளவு நேரம் அந்த தேவனுடைய வார்த்தைக்காக, தேவ பிரசன்னத்திற்காக நம்ம எவ்வளவு நேரம் நம்ம காத்திருக்கிறோம். இந்த அப்போஸ்தலர்கள் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த மேல் வீட்டறையிலே ஏறி 14வது அந்த அப்போஸ்தல நடவடிக்கைகள் 1வது அதிகாரம் 14வது வசனத்துல போட்டிருக்கு. அந்த கடைசி பகுதியில ஒரு மனப்பட்டு ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள் அப்படின்னு போட்டிருக்கு. இந்த இடத்துல பாருங்க, ஒரு மனப்பட்டு ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள். இந்த அப்போஸ்தலர்கள் அவர்களை முதல்ல என்ன பண்ணாங்க, ஆயத்தப்படுத்தி கொண்டார்கள். ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருக்கிறதிலும் காத்திருத்தலிலும் தங்களை தாங்களே அவர்கள் என்ன பண்ணி கொண்டாங்க, ஆயத்தப்படுத்தி கொண்டாங்க. அப்படி அவங்க ஆயத்தப்படுத்தும் பொழுது அநேக ஜனங்களை அவர்கள் ஆயத்தப்படுத்துகிற அந்த காரியம் இருந்தது. 2வது அதிகாரத்துல அப்படியே பாத்தீங்க அப்படின்னா, பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மேல இறங்கும் பொழுது அந்த இடத்துல என்ன ஆகுது, அக்னிமயமான நாவுகள் இறங்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர்கள் அவங்க மேல அந்த இறங்கும் பொழுது அவங்க என்ன பண்றாங்க, அந்நிய பாஷைகளை பேசுறாங்க. அநேக அந்த ஜனங்கள் பார்த்து இவங்க எல்லாமே கலிலேயர்களா இருக்கிறாங்களே, படிக்காதவங்களா இருக்கிறாங்களே, நம்மளுடைய பாஷைகளிலே இவங்க பேசுறாங்களே அப்படிங்கறத அந்த இடத்துல பாக்குறாங்க. இந்த 17வது அதிகாரத்துல போட்டிருக்கு, யோவேல் தீர்க்கதரிசியுடைய அந்த வார்த்தைகளை நினைவு கூறி போட்டிருக்கிறது, உங்களுடைய குமாரர்களும் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்வார்கள் அப்படின்னு போட்டிருக்கிறது. அந்த இடத்துல நான் நினைத்து பார்க்கிறேன், அந்த எருசலேம் வீதிகளில வந்திருந்தவங்க அந்த சத்தத்தை கேட்டவங்க அவங்க மொழியில அவர்களுக்கெல்லாம் இந்த அப்போஸ்தலர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லி இருப்பார்கள். ஒருவேளை அந்த இடத்துல எத்தனையோ கவலையோட வந்திருக்கலாம், கலக்கத்தோட வந்திருக்கலாம். அவர்கள் இருதயத்திலே நினைத்துக் கொண்டிருந்த ஒரு காரியங்களுக்கு இந்த அப்போஸ்தலர்கள் என்ன பண்ணிருப்பாங்கன்னா, ஒரு தீர்க்க தரிசனமான ஒரு நல்ல வார்த்தைகளை சொல்லியிருப்பாங்க. அதனாலதான் பாத்தீங்கன்னா அந்த அதிகாரத்துல அந்த 41வது வசனத்தை கூட ஒரு ஆள் யாராவது வாசிங்க. அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 41வது வசனம். பாருங்க, அன்றைய தினத்துல அவர்கள் தரித்திருந்து அவர்களை ஆயத்தப்படுத்தி அந்த மக்களுக்கு பேதுரு எந்திரிச்சு அந்த போதனைகள் சொல்லும் போது அதை கேட்ட 3000 பேர் அந்த நாளிலே சேர்த்துக் கொள்ளப்பட்டார்கள். கொஞ்சம் நினைச்சு பார்ப்போம், இன்னைக்கு இருக்கிற பேஸ்புக், இந்த வாட்ஸ்அப், எத்தனையோ காரியங்கள் இருக்கு. ஒரு கூட்டத்தை நம்ம சேர்க்கணும்னா எவ்வளவு தூரம் நம்ம அறிவிப்பு கொடுக்கிறோம், எவ்வளவு வாட்ஸ்அப்ல செய்தி அனுப்புறாங்க, பேஸ்புக்ல செய்தி அனுப்புறாங்க. ஒரு 3000 பேரை இன்னைக்கு கூட்டணும்னா எவ்வளவு சிரமமா இருக்கு. இன்னைக்கு அரசியல்வாதிகள் எல்லாம் பாத்தீங்கன்னா பணம் கொடுத்து கூட்டத்தை கூட்டுறாங்க. இங்க பாருங்க, அன்றைய காலத்துல மக்கள் தொகை கம்மியான ஒரு காலத்துல ஒரு எருசலேம் நகர்ல ஒரே நாள்ல பாத்தீங்கன்னா 3000 பேர் சேர்த்துக் கொள்ளப்பட்டார்கள். எப்படி சேர்த்துக் கொள்ளப்பட்டார்கள்? சீஷர்கள் தங்களை ஆயத்தப்படுத்தி மற்றவர்களை ஆயத்தப்படுத்த வேண்டும் என்ற அந்த இருதய
அறிவித்தது நிமித்தம் அந்த இடத்துல 3000 பேர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க. கடைசியா ஒரே ஒரு நபரை குறித்து நான் சொல்லி முடிக்க ஆசைப்படுகிறேன். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 10வது அதிகாரம் 1வது வசனத்தை ஒரு வாசிங்கள். பாருங்க, இந்த இடத்துல கொர்நேலியு அப்படிங்கிற நபரை பற்றி போட்டிருக்கு. அவரை எப்படி அறிமுகப்படுத்தி இருக்கிறது? 100க்கு அதிபதியாகிய கொர்நேலியு அப்படின்னு போட்டிருக்கு. அப்ப ஒரு 100 பேரை வச்சு வேலை வாங்கக்கூடிய 100 பேருக்கு அது அதிகாரியா இருக்கக்கூடிய கொர்நேலியுன்னு போட்டிருக்கு. இன்னைக்கு நம்ம ஒரு சிறிய உதாரணமா எடுத்துக்கிட்டோம்னா, நம்ம கலெக்டர் ஆஃபீஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு 300 பேர் 400 பேர் வேலை பார்ப்பாங்க. இன்றைக்கு இருக்கிற மக்கள் தொகையில ஒரு 300 பேருக்கு அதிகாரி வந்து ஒரு கலெக்டர். அன்னைக்கு இருக்கிற அந்த கொர்நேலியு ஒரு கலெக்டர் ரேஞ்சுக்கு மேலேயே தான் அவர் இருந்திருக்கிறாரு. அவர் எப்படிப்பட்டவர்? அடுத்ததுல போட்டிருக்கு, தேவ பக்தி உள்ளவனும் தேவனுக்கு பயந்தவனுமா இருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தான தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். பாருங்க, ஒரு உயர்ந்த பதவியில இருக்கிற ஒரு கொர்நேலியு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். நம்ம வந்து நம்மளுடைய வேலை நிமித்தம், நமக்கு இருக்கிற இது நிமித்தம் நம்ம அசால்ட்டா சொல்றோம், ஜெபிக்க நேரம் இல்ல, வேத வாசிக்க நேரம் இல்ல அப்படின்னு ரொம்ப ஒரு அசால்ட்டா நம்ம வந்து சொல்றோம். ஒரு 100க்கு அதிபதி அவர் வந்து எப்ப பாருங்க, எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான் அப்படின்னு போட்டிருக்கு. அந்த 4வது வசனத்துல பாத்தீங்கன்னா, அந்த தேவதூதன் வந்து நின்று உன் ஜெபங்களும் உன் தர்மங்களும் தேவனுக்கு நினைப்பூட்டுதலாக அவர் சன்னதியில் வந்தெட்டியிருந்தது. இப்ப இந்த இடத்துல நான் நினைக்கிறேன், கொர்நேலியு அவருடைய ஜெபத்துல மெயினா என்ன நினைச்சிருப்பாரு அப்படின்னா, தன்னுடைய உறவினர்கள் நண்பர்கள் ரட்சிக்கப்படணும்னு நினைச்சிருப்பாரு நினைக்கிறேன். ஏன்னா அடுத்து அவர் அந்த சொன்ன உடனேயே அவருக்கு என்ன காரியம் வெளிப்படுகிறது? பேதுருவை அழைத்து கொண்டு வருகிற அந்த காரியம் வெளிப்படுகிறது. பேதுரு எங்க இருக்கிறாரு? அவரை போய் நீ கூட்டிட்டு வா. அவர் வந்து உங்க வீட்டுல வந்து ஒரு கூட்டம் நடத்தணும். அவர் அந்த கூட்டத்தின் மூலம் அநேக ஜனங்கள் ரட்சிக்கப்படணும் அப்படிங்கறது அந்த இடத்துல ஒரு மைய கருத்தா இருக்கு. அப்ப இந்த கொர்நேலியு ஜெபிக்கிற ஒவ்வொரு நாளிலும் என்ன சொல்லி ஜெபிச்சிருப்பாரு? என்னுடைய குடும்பம் ரட்சிக்கப்படணும், என்னுடைய உறவினர்கள் ரட்சிக்கப்படணும், என்னுடைய நண்பர்கள் ரட்சிக்கப்படணும், எனக்கு கீழே வேலை பார்க்கிற அந்த 100 பேர் ரட்சிக்கப்படணும், அவருடைய குடும்பம் ரட்சிக்கப்படணும் அப்படின்னு அவரு ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணி இருப்பாரு. அதனாலதான் அடுத்த சம்பவங்கள் பாத்தீங்க அப்படின்னா, பேதுரு அவர் வீட்டுக்கு வந்து அவர் வீட்டுல வந்து அவரோட பாருங்க, அந்த ஒரு வசனத்தையும் நம்ம வாசிப்போம். 10வது அதிகாரம் 24வது வசனத்தை வாசிங்க. பாருங்க, இந்த இடத்துல கொர்நேலியு தன்னுடைய உறவின் முறையாரையும் தன்னுடைய விசேஷித்த சிநேகிதரையும் கூட வரவழைத்து அவர்களுக்காக காத்திருந்தான். எதற்காக அவங்களை எல்லாம் கூப்பிட்டிருந்தார் கொர்நேலியு? பேதுரு வந்து நம்ம வீட்டுக்கு வர்றாரு, பேதுரு வந்து இந்த இடத்துல ஜெபம் பண்ணணும், பேதுரு வந்து இந்த இடத்துல ஜெபம் பண்ணும் பொழுது நம்மளுடைய வீட்டார்கள் நம்முடைய நண்பர்கள் எல்லாமே வந்து ரட்சிக்கப்படுவாங்க அப்படிங்கிற அந்த ஒரு விசுவாசத்துல அந்த இடத்துல அவர்களை வந்து கூட்டி சேர்த்திருக்கிறார். நீங்க இந்த பகுதி முழுவதும் வாஸ்து பாத்தீங்க அப்படின்னா, பேதுரு வந்து அந்த இடத்துல வந்து சுவிசேஷத்தை அறிவிக்கிறார். பேதுரு வந்து என்ன சொல்றாரு? பேதுரு அந்த எல்லா காரியங்களும் நீங்க அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை பாத்தீங்க அப்படின்னா, பேதுரு சொல்ற காரியங்கள் என்ன? இயேசு கிறிஸ்து பிறந்தாரு, இயேசு கிறிஸ்து நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தாரு, நீங்க தான்ப்பா அவரை வந்து கொண்டுட்டீங்க, அவரை வந்து உயிர்த்தெழுந்தாரு, அதற்கு நாங்கள் சாட்சி. இதைத்தான் வந்து பேதுருவோ பவுலோ எல்லா இடங்களிலும் ஒரு சிறு சுவிசேஷத்தை தான் அறிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த கொர்நேலியு அவருடைய வீட்டில வந்து இவர் வந்து அந்த அறிவிக்கும் பொழுது அந்த இடத்துல என்ன நடக்கு? அந்த வீட்டில இருந்த அனைவரும் என்ன செய்யப்படுறாங்க? ரட்சிக்கப்படுகிறார்கள், ஞானஸ்தானம் எடுக்கிறார்கள். அந்த இடத்துல 44வது அதிகார வசனத்துல போட்டிருக்கிறது, இந்த வார்த்தைகளை பேதுரு பேசிக் கொண்டிருக்கையில் வசனத்தை கேட்ட யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். வசனத்தை வந்து கேட்ட யாவரும் நம்ம வசனத்தை சொல்லும் பொழுது வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தாலோ, நம்ம வசனத்தை சொல்லும் பொழுது அந்த பிரசங்கிக்கும் பொழுது நம்முடைய சிந்தனைகள் வேறு இடத்துல இருந்தாலோ அந்த இடத்துல பரிசுத்த ஆவியானவர் இறங்க மாட்டார். பரிசுத்த அந்த வசனத்தை கேட்டவர் யாவரும் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார் போட்டிருக்கு. இந்த இடத்துல நான் என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா, இந்த கொர்நேலியுடைய அந்த மன பாரம் என்னவா இருந்திருக்கிறது? தன்னுடைய உறவினர்கள், தன்னுடைய நண்பர்கள், தனக்கு தெரிந்தவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும், அவர்களும் வந்து நம்ம அறிந்து கொண்ட அந்த தேவனை வந்து நம்ம கூட இருக்கிறவங்களும் அறிந்து கொள்ளணும் அப்படிங்கிற அந்த ஒரு வாஞ்சையில தான் அவர் அநேக நாட்கள் ஜெபித்திருக்கிறாரு. அதற்கான பதிலையும் ஆண்டவர் கொடுத்து அந்த இடத்துல பேதுருவை அனுப்பியிருக்கிறார். இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் சொல்ல வர மெசேஜ் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, நம்ம ஒவ்வொருவரும்
நம்மளுடைய உறவினர்களுக்காக, ரட்சிக்கப்படாத உறவினர்களுக்காக, ரட்சிக்கப்படாத நண்பர்களுக்காக, நம்ம கூட வேலை பார்க்கிற ரட்சிக்கப்படாதவர்கள், இயேசு கிறிஸ்துவே யாருன்னே தெரியாதவங்க நிறைய பேர் இருக்காங்க. இயேசு நல்லவர் அவர்கள் அப்படிங்கிறத மட்டும் தெரிஞ்சவங்க ரொம்ப பேர் இருக்காங்க. இவங்களுக்கெல்லாம் யார் போய் நற்செய்தியை அறிவிப்பாங்க? நம்ம தான் போய் அறிவிக்கணும். இந்த நாளிலே நீங்க எல்லாம் ஒரு தீர்மானம் எடுங்க. நான் உங்களுக்கு சொல்றது என்னன்னா, ஒரு குடும்பத்திற்கு ஒரே ஒரு 1 கிலோ நோட்டு வாங்க. இந்த வருடத்துல 2024 வருடத்துல நீங்க செய்யற செலவு வந்து இந்த ஒரு நோட்டு ஒரு பேனா வாங்குறதா இருக்கட்டும். அதுல உங்களுக்கு தெரிஞ்சவங்க, உங்க குடும்பத்துல 4 பேர் இருக்கீங்களா, ஒரு ஆளு ஒரு 5 பேரை நீங்க செலக்ட் பண்ணுங்க. 4 பேர் 20 பேரை செலக்ட் பண்ணுங்க. இந்த 20 பேர் ரட்சிக்கப்படணும், இந்த 20 பேர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளணும், இந்த 20 பேர் பரலோக ராஜ்யத்துக்கு வரணும்னு சொல்லி அந்த 20 பேருக்காக நீங்க அன்னுதினமும் ஜெபித்துக் கொண்டே வாங்க. ஏற்ற காலத்துல ஆண்டவர் அவர்களுக்கு நற்செய்தியை சொல்லும்படியான ஒரு சூழ்நிலையை வந்து கர்த்தர் உருவாக்கி தருவார். நீங்க எடுத்த உடனே போய் யாருக்கும் நற்செய்தி சொல்ல வேண்டாம், இயேசுவை பற்றி சொல்ல வேண்டாம். நீங்க அவருடைய பேரை உங்க குடும்ப ஜெபத்துல, தனி ஜெபத்துல நீங்க எழுதி வைத்து நீங்க ஒரு ஜெபித்துக் கொண்டே வரும் பொழுது ஏற்ற வேளையில கர்த்தர் அவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கக்கூடிய தருணத்தை வந்து அவர் உங்களுக்கு கொடுப்பார். அந்த நேரத்தில் நீங்க அவர்களுக்கு சுவிசேஷம் சொல்லும் பொழுது அவர்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வார்கள். நாம ருசிச்ச அந்த இயேசு கிறிஸ்துவை, நாம நன்மைகளை பெற்றுக் கொண்டிருக்கிற அந்த இயேசு கிறிஸ்துவை போல நம்முடைய நண்பர்கள், நம்முடைய உறவினர்கள், நம்ம கூட பிறந்தவங்க எல்லோரும் இயேசு கிறிஸ்துவை வந்து ஏற்றுக்கொள்ளணும். அதற்கு நம்ம என்ன செய்யணும்? நம்ம முதல்ல ஆயத்தப்படணும். எப்படி வந்து சீசர்கள் வந்து ஒரு தரிப்பிலிருந்து ஒரு ஜெபத்திலும் ஒரு வேத வாசிப்பிலும் இருந்து எப்படி காத்திருந்தாங்களோ அதே போல இந்த வருகிற 2024ஆம் ஆண்டுல தேவ வசனத்திற்காகவும் தேவ பிரசன்னத்திற்காகவும் தேவனுடைய அந்த மகிமைக்காகவும் நம்ம ஒவ்வொரு நாளும் காத்திருந்து நாம மட்டும் பரலோக ராஜ்யத்திற்கு போனா போதாது, நம்மை சுற்றி இருக்கிற அனைவரும் அந்த பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். இயேசுவை அறிந்து அநேக நன்மைகளை பெற்றுக் கொள்ள வேண்டும். இந்த நாளிலே நம்ம அதற்காக நம்ம தேவனிடத்திலே மன்றாடுவோம். இந்த நாளில் நம்ம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பொருத்தனைகளை நம்ம சொல்லுவோம். நம்ம 2024ஆம் ஆண்டு முடிவுல நான் வந்து 20 ஆத்துமாக்களுக்காக ஜெபித்தேன். ஒரு 2 ஆத்துமா இன்னைக்கு ஆலயத்துக்கு போறாங்க. ஒரு 2 ஆத்துமா இயேசு கிறிஸ்துவை அறிந்து ஒரு ரகசிய கிறிஸ்தவர்களா இருக்கிறாங்கன்னு சொல்லி இந்த 2024ஆம் ஆண்டு கடைசியில நம்ம எல்லோரும் ஒவ்வொருத்தரும் ஒரு 2 ஆத்துமா, ஒரு 3 ஆத்துமா, ஒரு 5 ஆத்துமா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்கள் சொல்லி நம்ம சாட்சி பகிர்கிறவர்களாய் இந்த வருடத்திலே நம்ம கடந்து செல்லுவோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஹல்லேலூயா. எல்லாரும் ஆண்டவரை ஆராதிக்கும்படியாய் கடந்து செல்வோம். புதிய ஆண்டுக்குள் பிரவேசிக்க போகிற நாம் ஆண்டவர் கொடுக்கிற புதிய கிருபைகளோடு கூட, புதிய பலத்தோடு கூட, அவரோடு கூட இசைந்து இந்த புதிய ஆண்டுக்குள் நாம் அடியெடுத்து வைக்கும்படி எல்லாரும் ஆண்டவரை நோக்கி ஆராதனை செய்வோம். எல்லாம் முழங்கால் படியிட்டு ஆண்டவரை நோக்கி ஆராதனை செய்வோம். நாம் நம்முடைய பிரதர் சொன்னது மாதிரி நாம் பிறரை ஆயத்தப்படுத்த வேண்டும். அதற்கு முதலாவது நாம் ஆயத்தப்பட வேண்டும். ஆண்டவருக்கு இந்த சீஷர்கள் பெரிய காரியங்களெல்லாம் செய்தாங்க. ஆனால் முதலாவது சீஷர்கள் பலனடைந்தார்கள். பரிசுத்த ஆவிக்காக காத்திருந்தார்கள். அந்த 120 பேர் அந்த கூடின அந்த இடம் அசையப்பட்ட உடனே தான் அந்த சீஷர்கள் வெளியே போகும் பொழுது ஒரு வல்லமை அவங்ககிட்ட புறப்பட்டது. பேதுரு அது வரைக்கும் ஓடி ஒளிந்து கொண்டிருந்தார். அவர் பயந்து கொண்டிருந்தார். இயேசுவை தேவன் என்று அறிவிக்கிறதுக்கு ஒரு வேலைக்காரிக்கு முன்பாக அவர் வெட்கப்பட்டு கொண்டிருந்தார். ஆனால் என்று இந்த பரிசுத்தாவின் அபிஷேகத்தை அவர் பெற்றுக்கொண்டாரோ அந்த நாளிலிருந்து பேதுருக்கு ஒரு புதிய பலன் உண்டானது. அவர் ஒரு பிரசங்கத்தை கேட்ட பொழுது 3000 பேரும், இன்னொரு பிரசங்கத்தை கேட்ட பொழுது 5000 பேரும் கர்த்தருக்கென்று ஒரு பெரிய அறுவடையை அவரால் செய்த முடிந்தது. ஏன் அப்படின்னா பரிசுத்த ஆவியின் வல்லமை, பரிசுத்த ஆவியின் பலன். இந்த அபிஷேகம் நமக்குள் வரும் பொழுதுதான் நாம் பலனிடம். முதல்ல நாம ஆயத்தப்படணும். பின்னாடி தான் நம்ம அடுத்தவங்களை ஆயத்தப்படுத்த முடியும். அதனால அந்த 23ஆம் வருட இறுதி நேரத்துக்குள்ள இருக்கிற நாம் ஆண்டவர்கிட்ட கேட்போம், ஆண்டவரே இந்த புதிய வருஷத்துல பழைய பலன் இல்லை ஆண்டவரே, புதிய கிருபைகள், புதிய பலன், புதிய இரக்கம், புதிய கிருபை, உடைய புதிய திட்டங்கள் என் வாழ்க்கையில கடந்து வரணும். பழைய ஓட்டம் அல்ல, புதிய ஓட்டம். இந்த காலையில் ஆண்டவர் நம்மோடு கூட பேசினது போல உன்னுடைய ட்ராக்கை இந்த வேளையிலே செட் பண்ணிக்க. புதிய வருஷத்தில் பிரவேசிக்கிறதுக்கு முன்பாகவே ஆண்டவர்கிட்ட தெளிவா கேளுங்க, ஆண்டவரை நான் என்ன செய்ய நீ சித்தமாக இருக்கிறீர் என்று ஆண்டவர்கிட்ட தெளிவா கேட்டுங்க. அப்பதான் நாம் இந்த புதிய வருடத்துல புதிய பலத்தோடு கூட ஆண்டவர் உங்களுக்குன்னு வைத்திருக்கிற புதிய ஆசீர்வாதங்களோடு கூட, புதிய கிருபைகளோடு கூட நாம் பிரவேசித்து நாம் கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு